தெலங்கானாவில் சொத்து குவிப்பு வழக்கில் போலீஸ் டிஎஸ்பி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறையில் டிஎஸ்பியாக பணிபுரிபவர் 300 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்தது எப்படி? பங்களாக்கள், பண்ணை வீடுகள் என சொகுசாக வாழ்ந்த டிஎஸ்பியின் பின்னணி என்ன? தெலங்கானா மாநில காவல்துறையின் கணினி பிரிவு அலுவலகம் ஹைதராபாத்தில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் உள்ளது. அங்கு டிஎஸ்பியாக பணியாற்றியவர் பீம் ரெட்டி. போலீஸ் துறையில் தனக்கு இருந்த செல்வாக்கை பயன்படுத்தி கட்ட பஞ்சாயத்து செய்வது, நில ஆக்கிரமிப்பு என பலவிதமான சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார் பீம் ரெட்டி. இதன் மூலம் சுமார் 300 கோடி ரூபாய் அளவிற்கு பீம் ரெட்டி சொத்து குவித்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. லஞ்ச பணத்தை வைத்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவில் அடுக்குமாடி குடியிருப்புகள், வீடு, சொகுசு பங்களாக்கள், விவசாய நிலம், பண்ணை வீடு என்று வாங்கி குவித்திருப்பதாகவும் கூறப்பட்டது. டிஎஸ்பி பீம் ரெட்டி சொத்து குவிப்பு பற்றி தகவல் அறிந்த தெலுங்கானா மாநில ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அவர் தொடர்புடைய இடங்களில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். பெங்களூரு மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள பீம் ரெட்டியின் வீடுகள், அவருடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வீடுகளில் 2 நாட்களுக்கு முன்பு ஒரே நேரத்தில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் அவர் 300 கோடி ரூபாய் அளவிற்கு சொத்துக்களை வாங்கி குவித்திருப்பது உறுதி செய்யப்பட்டது. இது தவிர பல கோடி மதிப்புள்ள நகைகள், ரொக்கப்பணம் என அவரது வீட்டில் பதுக்கி வைத்திருந்ததும் சோதனையில் தெரிய வந்தது. வருமானத்திற்கு அதிகமாக பல கோடி ரூபாய் சொத்துக்கள் சேர்த்து வைத்திருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்தனர். இதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமையன்று இரவு ஹைதராபாத்தில் உள்ள அவருடைய வீட்டிற்கு சென்ற ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் டிஎஸ்பி பீம் ரெட்டியை கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றனர். பீம் ரெட்டி குவித்திருக்கும் சொத்துக்களின் சந்தை மதிப்பு சுமார் 500 கோடி ரூபாய் வரை இருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் ஒரு டிஎஸ்பி கைது செய்யப்பட்டிருப்பது தெலுங்கானா மாநில போலீசாரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.